நீங்கினதே. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே எங்க வாழ்க்கையில, கடந்த கால வாழ்க்கையில நாங்கள் பட்ட துயரங்கள், வேதனைகள், சூழ்நிலைகள், போராட்டங்கள், இவைகளுக்கு எங்களை நீங்களாக்கி இன்றைக்கு ஒரு புது அற்புதத்தை செய்ய போகிறீர். ஆண்டவரே, அது இன்றையே தோன்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஒரு புது காரியத்தை செய்ய போகிறார். ஒரு புது அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். எங்க தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஆண்டவரே, எங்க வீடுகளிலே இருக்கக்கூடிய, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய போராட்டத்திலே கர்த்தர் இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறார். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா விசுவாசத்தோடு கூட தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டுடைய கரத்தை நோக்கி பார்த்து, நல்ல விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். உங்களுடைய கூக்குரலுக்கு கர்த்தர் செவி சாய்க்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, ஆகாரின் அழுகுரலை கேட்ட தேவன், இயேசுவின் நாமத்திலே நம்முடைய கண்ணீரை காண்கிறவர். இயேசுவின் நாமத்தினாலே இரவிலே ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே அழுத கண்ணீரை நீர் துருத்தியிலே வைத்திருக்கிறீரப்பா. இன்றைக்கு ஒரு அற்புதத்தின் நாளாக எங்கள் வாழ்க்கை மாறுவதற்காக ஸ்தோத்திரம். உங்கள் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்து போனது. உங்களுடைய வேதனைகள் முடிந்து போயினது. உங்கள் கண்ணீர்கள் யாவும் துடைக்கப்படுகிறது. உங்கள் சூழ்நிலைகள் மாற்றப்படுகிறது. உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா போராட்ட ஆவிகளையும் கர்த்தர் இந்த ஆண்டவரே இரவு வேளையிலே ஒரு முடிவுக்கு கர்த்தர் கொண்டு வருகிறார். உங்களை மேற்கொண்ட எல்லா அசுத்த ஆவிகளையும் கர்த்தர் இன்றைக்கு அதட்டி அவைகளை கட்டி பாதாளத்திலே போடுகிறார். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டவர் இன்றைக்கு இந்த இடம் முழுதும் உம்முடைய வஸ்திரத்தின் தொங்கலால் கர்த்தர் நிரப்புவீராக. உம்முடைய அபிஷேக தைலத்தினால் கர்த்தர் நிரப்புவீராக. உம்முடைய ஆனந்த சத்தத்தினால் எங்களை கம்பீரிக்க பண்ணுவீராக. ஆண்டவரே, எங்களுக்குள் ஒரு மகிழ்ச்சி உண்டாகட்டும்பா. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே மன குழப்பத்தோடு, சஞ்சலத்தோடு, மன சோர்வோடு இந்த இடத்திற்கு வந்திருந்தாலும் கர்த்தர் நாங்கள் போகும் பொழுது ஒரு விடுதலையாக்கப்பட்ட தேவ பிள்ளையாக, ஆண்டவரே எங்கள் கட்டுகள் அறுக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாக, எங்களை சூழ்ந்திருந்த எல்லா இருளின் வாழ்க்கையெல்லாம் எங்களை விட்டு அகன்று போன அந்த நிச்சயத்தோடு கூட நாங்கள் கடந்து போகிறதுக்கு பரலோக தேவன் எங்களுக்கு உதவி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, என்னை அப்படி இன்றைக்கு நாங்கள் வெறுமையாய் கடந்து போகாதபடிக்கு, ஆண்டவரே நாங்கள் வெறும் ஆண்டவரே கையோடு கடந்து போகாதபடிக்கு உம்முடைய அற்புதத்தை நாங்கள் பெற்றவர்களாக, உம்முடைய அதிசயத்தை நாங்கள் பெற்றவர்களாக, உம்முடைய நன்மையை நாங்கள் ஆண்டவரே பெற்றவர்களாக, உம்முடைய திரு கரத்தினாலே எங்களை தாங்கி நடத்துகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. கர்த்தர் அவ்வண்ணமாய் செய்யும்படியாய் ஆண்டவருக்கு நல்ல மகிமை செலுத்துங்க. ஆண்டவரே, நல்ல பாடல் வேலைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாவற்றுக்காக கர்த்தரை துதிப்போமாக. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை அப்படியே தொடர்ந்து அற்புதங்களை அதிசயம் நம்முடைய நாட்களை காண பண்ணுகிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். ஜீசஸ், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய எதிர்பார்ப்புக்கு மேலாய் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற எல்லாரும் நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லாமா? ஹல்லேலூயா. அவர் நல்லவர். வேதம் சொல்லியிருக்கிறது, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த இடத்திலும் வந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மையிலவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அவரை மகிமைப்படுத்தும் பொழுது, நாம் அவரை உயர்த்தும் பொழுது கர்த்தர் நம்மத்திலே வந்து அறியாததும் எட்டாதுமான பெரிய காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்ய அவர் வல்லமையவராக இருக்கிறார். நாம் தெரிந்த பாடல், ஒரு சில பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் என்று சொல்லி அந்த நல்ல நாமத்தை உயர்த்தி பாடும் பொழுது அவர் நம்மத்திலே வந்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராகும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர் கழிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர் கழிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப
நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நாமம் அதிசயம். அவருக்கு ஒரு பேர் உண்டு. அவர் இந்த பூமியிலும் வானத்திலும் அவரை போல ஒரு நாமமுடையவர் ஒருவரும் இல்லை. வெளிப்படுத்தின விசேஷம் இப்படியாய் சொல்லுகிறது, இரத்தத்தினாலே தோய்க்கப்பட்ட வஸ்திரம் தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய வார்த்தையை கொண்டு நமக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நல்ல விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுமா. அவருடைய வார்த்தையிலே சந்தோஷம் உண்டு. அவருடைய வார்த்தையிலே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. உன் வேதனை கண்ணீர் நீங்கும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி பாடி தெரிந்த பாடல் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் தண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, கடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். உன் கண்ணீர் துடைக்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார், தப்பி செல்ல வழி செய்வார், தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம்,
கவலைகள் கண்ணி எல்லாம் மறைந்துவிடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் கவலைகள் கண்ணி எல்லாம் மறைந்துவிடும். கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம். இயேசு கைவிட மாட்டார், எங்கள் இயேசு கைவிட மாட்டார். அல்லேலூயா. நம்முடைய இயேசு ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். இந்த உலகம், நண்பர்கள், உற்றார், உறவினர்கள், நம்ம நம்பினவர்கள் கைவிட்டாலும் கர்த்தர் நம்மை காத்து நடத்துகிற ஒரு ஆண்டவர். நம்முடைய துக்கத்தை அவர் இன்று சந்தோஷமாய் மாற்றுகிறார். நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் வருஷங்களுக்கு பதிலாக கர்த்தர் உன்னைக்கு ஆண்டவர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து நல்ல சிரிச்ச முகத்தோடு சொல்லுங்க, இயேசு உங்க கூட இருக்கிறார்னு சொல்லி. ஹல்லேலூயா. நல்ல கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட சொல்லுங்களேன், இயேசு உங்க கூட இருக்கிறார். இயேசு நீங்க இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போகவே இல்லை என்று சொல்லி பாடி அந்த ஆண்டவருடைய நாமத்தை நாம் சேர்ந்து மகிமைப்படுத்தலாமா? சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவனும் நீங்க தானே. இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவனும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில அப்படி எல்லாரும் எழுந்து நின்று சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எல்லாமே எனக்கு நீங்க தானே, எனக்குள் வாழ்பவரும் நீங்க தானே. எல்லாமே எனக்கு நீங்க தானே, எனக்குள் வாழ்பவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. பாவ மன்னிப்பு நீங்க தானே, பரிசுத்த ஆவியும் நீங்க தானே. பாவ மன்னிப்பு நீங்க தானே, பரிசுத்த ஆவியும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை.
சாபக்கட்டுகள், பாவங்கள், எல்லா சாபங்கள், வியாதிகளை ஆண்டவர் இப்பொழுது சுகமாக்கி கொண்டிருக்கிறார். ஒரு செக்கின மகிமை, செக்கின மகிமை, இப்பொழுது பரிசுத்த ஆவியின் விடுதலை இப்பொழுது உன்னை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. எல்லா நுகங்கள் முறிக்கப்படுகிறது, எல்லா கட்டுகளை கர்த்தர் அறுக்கிறார். எல்லா நுகத்தின் வல்லமைகள் இப்பொழுது சிதறடிக்கப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் அதிசயம். அவருடைய நாமம், அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது அவர் இப்பொழுது உனக்கு இறங்கி தம்முடைய கரத்தை நீட்டி அற்புதத்தை செய்கிற அந்த வல்லமை இப்பொழுது மேலே இறங்கி உங்களுக்கு விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறது. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். அவர் நமக்கு விடுதலையை கொடுக்கிறவர். புதிய எண்ணெய் அபிஷேகத்தினாலே நம்மை நடத்துகிற ஆண்டவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணித்தவர்களாக ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை கணக்கில் வைத்திருக்கிறவர். நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள் அவருக்கு சொல்லுவதற்கு முன்பதாகவே நம்முடைய தேவைகள் இன்னதென்றை அறிஞ்சிருக்கிற ஆண்டவர். எத்தனையோ பாடுகள், போராட்டத்தின் மத்தியிலே இந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற உன் விண்ணப்பத்தை அவர் கேட்டார். உன் கண்ணீரை அவர் கண்டார். உன்மேல் மனதுருகிற ஒரு கர்த்தர் இன்றைக்கு உனக்கு ஒரு அதிசயத்தை செய்யும்படிக்கு உன் நடுவிலே, உன் குடும்பத்தின் நடுவிலே ஆண்டவர் வந்திருக்கிறார். Thank you Jesus. ஆண்டவரே, என்னுடைய விண்ணப்பத்தை கேட்கிறவரே, என்னுடைய கண்ணீரை காண்கிறவரே, ஜீசஸ் உமக்கு நன்றி அப்பா. விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. So
சுகமாக்கினே. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுக தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. நிழல் தேடி அலைந்தேன், நிழலானி தேவா, நிதமும் உம்மை நான் பாடுவேன். நிலையில்லா வாழ்வில் நீர்தானே என்னை நினைவில் கொள்ளும் நாதரே. நிலை தேடி அடைந்தேன், நிழலானி தேவா, நிதமும் உம்மை நான் பாடுவேன். நிலையில்லா வாழ்வில் நீர்தானே என்னை நினைவில் கொள்ளும் நாதனே. நீரன்றி யாருண்டு நான் பாடி மகிழ, ரட்சகா என் தேவா, என் ரட்சகா என் தேவா. உம்மை ஆராதிப்பேன், போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். உம்மை ஆராதிப்பேன், போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். உம்மை ஆராதிப்பேன், போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். பலவீனம் வியாதி என்னை சூழும் போது, பரிகாரி நீ போதுமே. பரிசுத்த நீரே பாரில் வந்த நான், பாவங்கள் பரந்தோடுதே. பலவீனம் வியாதி என்னை சூழும் போது, பரிகாரி நீர் போதுமே. பரிசுத்த நீரே பாரில் வந்த நான், பாவங்கள் பரந்தோடுதே. பரலோகில் நான் சேர அழியா நீரே, என் ரட்சகா என் தேவா, என் ரட்சகா என் தேவா. உம்மை ஆராதிப்பேன், போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். உம்மை ஆராதிப்பேன், போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். நம்முடைய ரெண்டு கரங்களை உயர்த்தி இந்த மாலை நேர ஆராதனையில் கூடி வந்திருக்கிற நீங்கள் ஜீவனுள்ள தேவனை தொழுது கொண்டிருக்கிறீர்கள். அவரை தொழுது கொள்ளுகிற அவருடைய முகத்தை ஆண்டவர் வெட்கப்படுத்தவே மாட்டார். இந்த ராத்திரி நேரத்தில் அவருடைய முகத்தில் இருக்கிற வெளிச்சத்தை உங்கள் மேல் வீச பண்ணுவார்.
உங்கள் மேலே வீச பண்ணுவார். உங்கள் மேல் அந்த வெளிச்சம் உதிக்கும். உங்கள் மேல் அந்த வெளிச்சம் உதிக்கும். இந்த ராத்திரி வேளையில் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி கூடி வந்திருக்கிற தேவனுடைய ஜனமே, உங்கள் மேல் கர்த்தருடைய வெளிச்சம் உதிக்கும், உதிக்கும், உதிக்கும். எல்லாரும் ஆமேன் என்று சொல்லி அந்த வெளிச்சத்தை உங்களுக்குள்ளாக ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த வெளிச்சம் உங்களிடத்தில் வரும்போது இருள் விலகும், இருளின் ஆதிக்கங்கள் விலகும், இருளினால் உண்டான வியாதிகள் நீங்கும், பலவீனங்கள் நீங்கும், பிசாசினுடைய கிரியைகள் முற்றிலுமாக இந்த ராத்திரி நேரத்தில் அழிக்கப்படும். ஆமேன், 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 ஆமேன். இப்பொழுதே அந்த வல்லமை உங்கள் மேல் இறங்குகிறது. இப்பொழுதே அந்த சுகத்தின் வல்லமை உங்கள் மேல் இறங்குகிறது. இந்த ராத்திரி நேரத்தில் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். உங்கள் சுக வாழ்வை துளிர்க்க பண்ணுவார். உங்கள் வெளிச்சத்தை எழும்ப பண்ணுவார். நீங்கள் நீதியின் பிள்ளைகளாக விளங்க பண்ணும்படி கர்த்தர் உங்களுடைய சிரசின் மேல் அவருடைய ஆசீர்வாதத்தை இந்த ராத்திரி நேரத்தில் கட்டளையிடுவார். கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோம். தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த மாலை நேர இந்த அற்புத மாலை ஜபத்தில் ஆண்டவரே, நீர் பிரசன்னமாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆன்லைன் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற வீடுகளில் பார்த்து கொண்டிருக்கிற நடுவில் நீர் பிரசன்னமாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய கிரியை நீர் வெளிப்படுத்தும். காத்திருக்கிற ஜனங்களுக்கு வல்லமை விளங்க பண்ணும்படி ஜெபிக்கிறோம் அப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார்வோம். இந்த மாலை நேர ஆராதனையில் வந்திருக்கிற உங்களை யாவரையும், இந்த அற்புதமான ஜெபத்துக்கு வந்திருக்கிற யாவரையும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். நிச்சயமாய் கர்த்தர் இந்த ராத்திரி நேரத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். நீங்கள் வெட்கப்பட மாட்டீர்கள். ஆமென். பக்கத்தில் பாசம், நீங்கள் வெட்கப்பட மாட்டீர்கள் சொல்லுங்கள். கர்த்தருடைய நான் மையப்படட்டும். இன்றைக்கு தான் புதிதாக நான் வந்திருக்கிறேன், எனக்காக ஜெபிங்கள் என்று சொல்லுகிறவர்கள், இந்த ஆராதனை நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுடைய கரங்களை உயர்த்தி காண்பீங்கள். உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிற நேரம். கரங்கள் நன்றி. கரங்களை உயர்த்தினவர்கள் எழுந்து நில்லுங்கள். தயவாக எழுந்து நில்லுங்கள். எந்த இடத்துல இருந்தாலும், ஆன்லைனில் பார்த்து கொண்டிருந்தாலும், வீடுகளில் இருந்தாலும், நீங்களும் ஒரு நிமிடம் எழுந்து நில்லுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். கரங்களை தட்டி இவர்களை வாழ்த்து வரவேற்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நீங்கள் இந்த ஆராதனை பங்கு பெறுங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் தொடர்ந்து இங்கே நடக்கும். நீங்கள் அதிலையும் பங்கு பெறும்படி உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். சபையார் இவர்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி இவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். கிருபையும் பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மாலை நேர ஆராதனைக்கு ஆயத்தமாய் வந்திருக்கிறவர்களுக்கு ஒரு அற்புதத்தை நீர் விளங்க பண்ணும்படி ஜெபிக்கிறோம். இன்றோடு இவர்கள் துக்கம் முடிந்து போகட்டும். நித்திய சமாதானம் மகிழ்ச்சியும் இன்றைக்கு பெற்றுக்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உங்களுடைய கரங்களை ஒரு கார்டு கொடுத்துருப்போம். இல்லை வரும்போது எழுதினீங்க பரவாயில்ல, இல்லை நீங்கள் எழுதாமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய கரங்களை உயர்த்தி காண்பீங்க. இந்த கார்டு உங்கள் கையில் கொடுப்பாங்க ஊழியர்கள். நீங்கள் தயவாக அதை வாங்கி அதை பூர்த்தி செய்து உங்களுடைய ஜெப தேவைகளை இது எழுதி எங்களிடத்தில் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக ஜெபம் பண்ணதுக்காக ஆயத்தமாக இருக்கும். நீங்கள் உட்காருங்கள். இந்த கார்டு வரும்போது வாங்கி கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் ஆண்டவர் இந்த அற்புத மாலை ஜெபங்களில் அநேகருக்கு எண்ணற்ற அற்புதங்களை செய்திருக்கிறார். அதில் ஒரு சில அற்புதங்களை நாம் இப்போது வீடியோ போடும்போது நம்ம அதை பார்ப்போம். அது மூலமாக கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். ஒய்ஃப் பேர் வந்து தெபோரா. அவங்களும் கொஞ்சம் ஹேண்டிகேப் ஸ்டிக் வச்சு தான் நடப்பாங்க. கால் தொடையில் அவங்களுக்கு கட்டி வந்து அவங்களால வந்து சின்ன வயசுலேருந்து நடக்க முடியாமல் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் வந்து நான் நிறைய ஹாஸ்பிட்டல் வந்து நான் கன்சல்ட் பண்ணேன். அந்த இடத்துலேருந்து சிவா வந்துட்டுருக்கோம், நிறைய இடத்துல பரவிட்டு வந்திருக்கோம். திருத்தர 147 ஹாஸ்பிட்டல் வந்து போயிட்டேன். எல்லா இடத்துலையும் டாக்டர் சொல்லிட்டாங்க கால் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. லாஸ்ட்டாக ஆண்டவர் கிருபையால் நான் வந்து இங்கே ஜெபம் பண்ணிட்டு போனேன். இப்போ நார்மலாகவே ஒய்ஃப் வந்து ஸ்டிக் வச்சு நடக்கல, இப்போ நார்மலாகவே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவருக்காக பெரிய ஒரு நன்றி. என் காலில் வந்து கட்டி வந்துடுச்சு. போன வாரம் வந்து நான் அற்புத மலை ஜபையில் கலந்து கொண்டு ஜெபம் பண்ணேன். அப்போ அந்த ப்ரேயர் அலை வச்சு நல்லா காலில் தேய்ச்சி விட்டேன். ஆண்டவர் இந்த வாரம் பரிபூர்ண சுகத்தை விட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் இருந்துச்சு. அவங்களுக்கு ஏப்ரல் மந்த்து இங்கே வந்திருக்கும் போது நான் இங்கே கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன். அவங்களுக்கு நான் இன்னும் பிலீவர்ஸ்குள்ளே வரல, ஆனாலும் அவங்க நம்பி விசுவாசித்து வந்தாங்க. இங்கே என்ன பூசி ஜெபம் பண்ணோம். போன மாதம்லாம் நாங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது சுகர் நார்மல் லெவலுக்கு வந்துருச்சு. ஆண்டவர் கொடுத்த சுகத்துக்காக ஸ்தோத்திரம். அதே சாட்சி சொல்கிறதுக்கு ஒரு 10 days முன்னாடி நான் இங்கே வரணும்னு நினைக்கும்போது என் காலில் அடிபட்டுருச்சு. நான் படியிலேருந்து கீழே விழுந்து எனக்கு கட்டு தான் போடணும், பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க.
எனக்கு கட்டெல்லாம் போடாமே ஆண்டவர் வந்து எனக்கு ஆன்லைனில் பார்க்கும்போது ஜெபம் பண்ணி ஏசப்பா சுகம் கொடுத்தாங்க. எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரர் வந்து திருவண்ணாமலையில் பைக்கில் போகும்போது அடிபட்டுச்சு, நாய் குறுக்கால வந்துச்சு. அவருக்கு பல்லு உடஞ்சி மண்டெல்லாம் அடி, கையெல்லாம் செரைஞ்சி போயிடுச்சு. இந்த ஆயில் எடுத்துகிட்டு போய் நான் ஞாயிற்றுக்கிழமை வந்து அவருக்கு பூசிட்டு வந்தேன். இயேசுவின் நாமத்தினால சுகமாக்குங்க ஏசப்பா, உன் தழும்புகளால் சுகமாக்குங்க ஏசப்பான்னு சொன்னேன். அப்புறமேட்டுக்கு தலையெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க டாக்டரு. பல்லு மட்டும் உடஞ்சி போயிருக்கு, கையில் மட்டும் ஜவ்வு மட்டும் அறந்து போயிருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் ஏசப்பா வந்து உனக்கு அது ஆப்ரேஷனே நடக்காது, நல்லபடியாக ஆக்கிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் விசுவாசமாக ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். மறுநாளே டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க. இந்த அற்புத மாலை கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். வீடுகளிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், கிராஸ் டிவி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், தூர தேசங்களிலிருந்து ஆவலோடு காத்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய சுகம் வர வேண்டும் என்று விரும்புகிற உங்களுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். உங்களுடைய ஜெப தேவைகளை நீங்கள் தூர இடத்தில் இருக்கிறவர்கள் எங்களுக்கு சொல்ல வேண்டுமானால் இந்த ஃபோன் நம்பர் மூலமாக சொல்லுங்கள். உங்களுக்கு அற்புதங்கள் நடந்திருந்தாலும் இந்த அற்புதங்களை இந்த ஃபோன் மூலமாக தெரியப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்படத்தக்கதாக இன்றைக்கு மனதுருகும் இயேசு உன்னை சுகமாக்குவார். மனதுருகும் இயேசு உன்னை நிச்சயமாக சுகமாக்குவார். வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகினார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இப்படி மனதுருக்கம் உள்ளவராக மாறினார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏழை எளிய மக்களை பார்த்த போதும், வியாதி உள்ளவர்களை பார்த்த போதும் அவர்கள் மேல் உண்மையான மனது உருக்கம், இரக்கம், அவர்களுக்கு எப்படியாயினும் உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே இருந்தது. அது எப்படி அவருக்கு வந்தது? மத்தேயு 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அதற்கு இயேசு நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. நரிகளுக்கு குழிகள் இருக்கிறது பதுங்குவதற்கு, அது தங்குவதற்கு. பறவைகள் அதற்கு கூடு இருக்கிறது, அதில் போய் தங்கிக் கொள்வதற்கு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கோ தலை சாய்ப்பதற்கு அவருக்கு ஒரு இடமும் இல்லை. அநேக பேர் உண்டு, அவர்கள் தலை சாய்ப்பதற்கு இடமில்லாத மக்கள் இந்தியாவிலே நிறைய பேர் இருக்கிறார்கள். ரோட்டு பக்கங்களில் சில ஆட்களை நீங்கள் பார்க்கலாம். அவர்களுக்கு தங்குவதற்கு இடமில்லாமல் இருக்கிற மக்களை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட மக்கள் மேல் அவருக்கு இரக்கம் உண்டு. காரணம், அவரும் அப்படிப்பட்டவராக இருந்தார். தலை சாய்க்க அவருக்கு இடமில்லை. அது மாத்திரமல்ல, நம்மை போல எல்லா விதத்திலுமே அவர் சோதிக்கப்பட்டார். சோதிக்கப்படுகிற நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில்
இந்த இயேசு நம்மை போல அவர் இருந்தார். அவருடைய வீட்டில் மொத்தம் எத்தனை பேர் இருந்தார்கள்? இயேசுவுக்கு 4 சகோதரர்கள் இருந்தார்கள். சகோதரிகள் என்று போடப்பட்டிருக்கிறது. 2 சகோதரிகள் இருந்திருக்கிறார்கள். 4 2 6 பேர். அப்பா அம்மாவை சேர்த்தா 2 பேர் 8, இவரை சேர்த்தா 9 பேர். இவங்க வீடு ஒரு சின்ன வீடு தான். தச்சனுடைய வீடு பெரிய வீடாக இருந்திருக்க முடியாது. ஆனால் அந்த நெருக்கடியின் மத்தியில் அந்த வீட்டுக்குள்ளே 9 பேர் இருந்து வாழ்க்கை நடத்துவது எளிதான அல்ல. எத்தனையோ நெருக்கங்கள். அந்த சகோதரர்கள் எல்லாம் அப்பொழுது ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு நெருக்கடியான நிலையில் அவர் வாழ்ந்திருந்தாலும் அவர் வாழ்ந்த வாழ்க்கை சாட்சியாக இருந்தது. ஒரு குடும்பம்னா என்ன, அதுக்குள்ளே என்ன பிரச்சனையெல்லாம் இருக்கும் என்பது அவருக்கு தெரிந்து, உங்கள் குடும்பத்தில் பிரச்சனையோடு இருந்தால் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவர் வல்லமையுடையவராயிருக்கிறார். நம்முடைய வியாதிகளெல்லாம் அவர் சுகமாக்க அவரால் முடியும். அவருக்கு இருந்த தழும்புகள் நம்மை சுகமாக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய முதுகெல்லாம் அடிக்கப்பட்டு அவைகளெல்லாம் நிலம் உழுதது போல, அந்த உழப்பட்ட ஒரு நிலம் போல முதுகு இருந்தது. கைகள் கால்கள் ஆணிகள் விழாவில் ஈட்டி தலையில் முடி, இத்தனை வேதனைகளையும் அவர் சகித்திருப்பாரே. ஆனால் உனக்கு இருக்கிற வேதனை என்ன, உன் பிரச்சனை என்ன, உனக்கு வருகிற பாடுகள் என்ன, இவைகள் எல்லாம் அவர் அந்த வழியாக போனதுனால அவர் மனதுருக்கமுடையவராக இருந்தார். ஒரு மனிதன் ஒரு குழிக்குள்ளே விழுந்து விட்டான், படுகுழிக்குள்ளே விழுந்து விட்டான். விஞ்ஞானி ஒருவன் அந்த வழியாக வந்து அவனை பார்த்துட்டு சொல்கிறான், நீ குழிக்குள்ளே இருக்கிறாய் என்று நீ நினைத்துக்கொள். யூ திங்க் தட் யூ ஆர் இன் த பிட். அவன் விஞ்ஞானி, ரொம்ப திங்க் பண்ணுறவன். அவன் சொல்கிறான், நீ குழிக்குள்ளே இருக்கிறான்னு நினச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அடுத்தாப்பில் ஒரு பரிசேயன், ரொம்ப நீதிமானா தன்னை நினைக்கிறவன் சொன்னான், மோசமான ஜனங்களுக்கு தான், பேட் பீப்புளுக்கு தான் இந்த மாதிரி குழிக்குள்ளே விழுற நிலைமை வரும். நீ ஏதோ ஒரு பாவத்தை செய்திருக்கிறாய் என்று சொல்லிட்டு போயிட்டான். மனதுருக்கமே இல்லாத ஒரு மனுஷன் அந்த வழியாக வந்தான். அவன் குழியில் விழுந்தவனை பார்த்து, இதெல்லாம் உனக்கு வேணும், கண்டிப்பாக உனக்கு நடந்தால் தான் நல்லது. நம்மளை பார்த்து அப்படி தான் சொல்லுவாங்க, உனக்கு இதெல்லாம் வேணும், உனக்கு இதெல்லாம் நடந்தால் தான் நல்லது அப்படின்னு சொல்லி புருஷனே சொல்லுவான். இப்படி பல காரியங்கள் சில ஆட்கள் சொல்கிறத பார்க்குறோம். அடுத்தது, ரொம்ப விசுவாசம் பேசுகிறவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீ குழிக்குள்ளே விழுந்தாலும் குழியில் நீ இல்லைன்னு சொல்லி அறிக்கை செய்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி, அப்போ அறிக்கை செய்தால் வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவன் என்ன தான் செய்தாலும் குழியிலிருந்து அவனால் வெளியே வர முடியலை. ஒரு சில ஆட்கள் என்ன செய்தாங்கன்னா, அவனுக்கு சாப்பாடு கொண்டு கொடுத்தாங்க. எப்பா குழிக்குள்ளே கிடைக்கிறப்பா, சாப்பாடு சாப்பிடு, உனக்கு உடையை மாற்றி கொடுறதுக்கு வழி இல்லைப்பா, உனக்கு உடுப்பு தர, கொஞ்சம் சட்டை துணிமணியெல்லாம் கொண்டு கொடுக்குறேன்னு சொல்லி அவனுக்கு கொண்டு கொடுத்தார்கள். எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிற மனுஷன் வந்து சொன்னான், உனக்கு எதிர்காலமே இல்லைப்பா, இதோட நீ முடிஞ்சு போக வேண்டிய நிலைமை தான் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒருத்தரும் அவனை பரிதாபப்பட்டு அந்த குழிக்குள்ளே இறங்கி ஒருத்தருமே விடுதலையாக்கலை. அதை போல தான் இந்த உலகத்தில் இருக்கிற மதங்கள், மனுஷர்கள் எல்லாரும் நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை கண்டு நம்மை விடுதலையாக்காமல் பல காரணங்களை சொல்லிவிட்டு
போய்விடுவார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு மாத்திரம் நம்மை போல இந்த உலகத்தில் இறங்கி வந்து அவர் நம்மை போல மாறி மனதுருக்கம் உடையவராய் உன் பிரச்சனையை மாற்றுகிற ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா. உன்னை பார்த்து பல சஜஷன் சொல்கிற ஆண்டவர் அல்ல, அவர் உன்னை குழியிலிருந்து தூக்கி விடுகிற ஒரு ஆண்டவர். அவர் நம்மை போல இந்த உலகத்தில் வாழ்ந்து பாவமில்லாதவராய் வாழ்ந்து நம்மை தூக்கி விடுவதற்காக மனதுருக்கம் உடையவராக இந்த இயேசு வந்தார். முதலாவது, ஏற்கனவே நாம் வாசித்தபடி மத்தேயு 9:36 யார் மேல் இயேசு மனதுருகிறார்? சிதறப்பட்ட மக்கள், தொய்ந்து போன மக்கள், இவர்கள் மேலே அவர் மனதுருகுகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். மேய்ப்பன் இல்லாத ஒரு மனிதர்கள் மேலே, ஒரு மேய்ப்பன் இல்லைன்னா ஆடுகளுக்கு ஆகாரம் இருக்காது. ஆடுகளுக்கு எங்கே ஆகாரம் இருக்கும் என்று கண்டுபிடிக்க முடியாது. இந்த ஆடுகளை பாதுகாக்கிறதற்கு மேய்ப்பன் கையில் ஒரு கோல் வைத்திருப்பான், ஆகாரம் கொடுப்பதற்கும் கோல் வைத்திருப்பான். இந்த மேய்ப்பன் இல்லாவிட்டால் ஆடுகளை சரியாக வழிநடத்த ஆள் இருக்காது. ஒவ்வொரு ஆடும் ஒவ்வொரு பக்கமாக போய்விடும். இந்த ஆடுகளெல்லாம் ஒன்றாக இருப்பதற்கு அந்த மேய்ப்பன் தன் கோலை வைத்து அவைகளெல்லாம் சரி செய்து முன்னால் நடந்து போய் வழிகாட்டி அதற்கு தண்ணீர் கொடுப்பான், அதற்கு ஒரு குறைவும் வராமல் பாதுகாத்து கொள்வான். ஆனால் இந்த திரளான ஜனங்களை இயேசு கண்டபோது அந்த மக்கள் மேலே அவர் மனதுருகினார். அவர் வேதனைப்பட்டார். இவங்க இப்படி இருக்கிறார்களே, சிதறுண்டு தொய்ந்து போய் இருக்கிறார்களே. இன்றைக்கி ராத்திரி வேளையில் உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கிற பிரச்சனையினால் சோர்ந்து போயிடுவான், தொய்ந்து போயிடுவான். உன் வாழ்க்கையில் யார் உன்னை விடுதலையாக்க முடியும்? இத்தனை நாட்களாக தொடர்ந்து உனக்கு சோதனைக்கு மேலே சோதனைகள், பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும்போது உன் வாழ்க்கையில் சோர்வும் தொய்வும் உனக்கு இருக்கும். தொய்ந்த எல்லா ஆத்துமாக்களையும் நிரப்புகிற ஒரு ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். சோர்ந்து போன உனக்கு உன் சோர்வை மாற்றி அனுப்பத்தான் இந்த ராத்திரி இந்த கூட்டத்தில் நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். உன் வேலை ஸ்தலத்தில் உனக்கு நடக்கிற காரியம், உன் வீட்டில் நடக்கிற காரியம், உன் பிள்ளைகளுக்கு நடக்கிற காரியங்கள், உன் வாழ்க்கையில் இருக்கிற வியாதிகள், போராட்டங்கள், இவைகளெல்லாம் உன் வாழ்க்கையில் சோர்வை கொண்டு வரும். அந்த சோர்வை மாற்றுகிறதற்கு தான் இயேசு மனதுருகி அந்த மக்கள் மேல் அவர் மனதுருகினார் என்பதை பார்க்கிறோம். அந்த மனதுருகி அவர் ஒரு ஜெபம் பண்ண சொல்லுகிறார். என்ன ஜெபம் பண்ண சொல்லுகிறார்? இந்த வேலைகள், அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்ப வேண்டும். வேலையாட்கள் இல்லை, அநேகர் ஊழியம் செய்கிறதில்லை, அநேகர் மற்றவர்களை சந்தித்து அவர்களுக்கு நேரம் எடுத்து அவர்களை உயிர்ப்பிக்கிறதில்லை. இப்படிப்பட்ட காரியங்களை செய்து வாழ்க்கையில் வேதனையோடு கூட இருக்கிற சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொய்ந்து போய் இருப்பீர்களே, ஆனால் இன்றைக்கு உங்கள் உள்ளம் உடைந்து போய் இருக்குமானால் ஆண்டவர் நிச்சயம் உங்களை உயிர்ப்பிக்க மனதுருக்கமுடையவராயிருக்கிறார். மனதுருக்கமுடைய ஆண்டவரை நாம் பார்க்கிறோம். பாவம் செய்த மக்கள் தொய்ந்து போய் இருந்தார்கள், வேதனையோடு கூட இருந்தார்கள். அவர்கள் மேல் ஆண்டவர் மனதுருகினார். மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தாலும் தெரியும். மார்க்கு 16:7 வாசியுங்கள். மார்க்கு 16:7. நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார்
அவர் உங்களுக்கு சொன்னபடியே அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார். அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார். இந்த பேதுரு இயேசு கிறிஸ்துவை 3 தரம் மறுதலித்து போனான். பாவம் செய்து விட்டான். பாவம் செய்த அவனை ஆண்டவர் தள்ளிவிடவில்லை. ஆண்டவர் அவனுக்கு சொன்னார், நீ என்னை மறுதலிப்பாப்பா, உனக்கு நீ சொல்கிற நான் மறுதலிக்க மாட்டேன்னு சொல்கிறேன், காவலானாலும் சாவானாலும் இயேசுவே நான் மாத்திரம் வேறு யார் மறுதலித்தாலும் நான் மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்னான். ஆனால் இயேசு சொன்னார், சேவல் கூவுகிறதுக்கு முன்னே 3 தடவை நீ என்னை மறுதலிப்பாய் என்று சொன்னார். அப்பமாவது ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கணும், அப்படியே ஆண்டவரே என் வாழ்க்கையை மன்னிங்க, நான் அந்த மாதிரி செய்யாதபடி எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டிருக்கலாம். ஆனால் அவன் அப்படி கேட்கலை. ஆனால் ஆண்டவராக இயேசு அவனை பார்த்து சொன்னார், பிசாசானவன் உன் வாழ்க்கையை புடைக்கிறதுக்கு என்கிட்ட வந்து உத்தரவு கேட்டுக்கொண்டான். அப்போ நான் உன் விசுவாசம் ஒளிந்து போகாமல் இருக்கிறதுக்கு நான் ஜெபம் பண்ணுவேன்னு சொன்னார். அப்படி இயேசு அவன் வாழ்க்கையில் விசுவாசம் ஒளிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கும் அவனை பின்னால் எடுத்து பயன்படுத்துறதுக்கும் அவங்கிட்ட சொல்லி அனுப்புகிறார், நான் உனக்கு முன்னால் உயிரோடு எழும்பி கலிலேயாவுக்கு நான் போகிறேன், பேதுருக்கிட்ட இதை சொல்லுங்கன்னு சொல்லி அந்த பேதுருவை வெறுக்காமல், அந்த பேதுருவை தள்ளிடாமல் அவன் மேலே மனதுருகி இந்த வார்த்தையை சொல்லி அனுப்புகிறத நம்ம பார்க்குறோம். நீ என்னதான் தவறு செய்திருந்தாலும் உன்னை தள்ளாமல் மனதுருகிற ஒரு ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். இந்த மார்க் 5 நீங்கள் வாசிக்கும்போது ஒரு பிசாசு பிடித்த ஒரு மனிதன், கல்லறையில் உட்கார்ந்து குடியிருக்கிற மனுஷன், கல்லுகளினால் தன்னை கீறி கொண்டிருக்கிற ஒரு மனுஷன், சங்கிலிகளினாலும் கட்டினாலும் கட்டுகளை அவிழ்த்து அந்த ஊருக்கே பிரச்சனை உண்டாக்கின ஒரு மனிதன், அவனை இயேசு பார்ப்பதற்காக மனதுருக்கத்தோடு பல மைல்கள் அவர் பிரயாணம் பண்ணி படகிலே வந்து இறங்கி இந்த மனுஷனை சந்தித்து அவனுக்குள்ளே இருந்த 2000க்கு அதிகமான பிசாசுகள் அவனை அலக்களித்து அவனை ஒரு கொடிய மனிதனாக அந்த வட்டாரத்திலே வைத்திருந்தது. ஆனால் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு மனிதன் மேலும் மனதுருகி அவனிடத்திலிருந்து அத்தனை பிசாசுகளையும் துரத்தி அவனை புத்தி தெளிய வைத்து அவனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தார். இப்பேற்பட்ட கொடிய மனிதர்களையும் தன்னை மறுதலித்த இந்த பேதுருவையும் ஆண்டவர் விடுதலையாக்க, அந்த பாவத்திலிருந்து அவர்களை மன்னிக்க, அவர்கள் மேல் மனதுருக்கம் வைத்த ஆண்டவர், உன் வாழ்க்கையில் எந்த பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவத்தை பாராதபடி உன் வியாதிகளை மாற்ற உன் மேலே மனதுருக்கம் உடையவராயிருக்கிறார். இந்த இயேசு உன் பாவங்களையும் மன்னிப்பார். அன்னைக்கு பேதுருவை மன்னித்த அதே ஆண்டவர் உன்னையும் மன்னிப்பதற்கு அவர் வல்லமை உடையவராயிருக்கிறார். ஆகையினால் இன்று உன் வாழ்க்கையில் எந்த தவறுகள் இருந்தாலும் அதை ஆண்டவரிடத்தில் சொல்லி அறிக்கை செய்வாயானால் உன்னை மன்னித்து உன் பாவத்தை விட்டு உன்னை விலக்கி உன் மேலே மனதுருகுகிற ஒரு ஆண்டவரை நீ பார்க்க ஆண்டவர் உனக்கு உதவி செய்வாராக. மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு, திரளான ஜனங்களை பார்த்து அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாயிருந்த அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர்கள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். திரளான ஜனங்களை அவர் கண்டார். அவர்கள் அநேகம் பேர்
வியாதி உள்ளவர்களாயிருந்தார்கள். அந்த வியாதி உள்ளவர்களை கண்டு அவர்கள் மேல் ஒரு மனது உருகி அந்த வியாதிகளை எல்லாம் அவர் சுகமாக்கினார். இன்றைக்கும் நிறைய பேரை நீங்கள் பாருங்கள், ஏதாவது வியாதிகள் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். திரளான ஜனங்கள் வர வர வியாதிகள் பெருகிட்டு. சில ஆஸ்பத்திரிகளுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் எப்படி கூட்டம் இருக்குதோ அப்படி இருக்குது கூட்டம். அவ்வளோ கூட்டம் ஆஸ்பத்திரிகளில் இருக்குது. ஆஸ்பத்திரிகளும் பெருகிட்டு. ஆஸ்பத்திரிகள் எல்லாம் 24 மணி நேரமும் திறந்திருக்கிற ஆஸ்பத்திரிகளாக இருக்குது. எல்லா இடத்துலையும் ஆஸ்பத்திரிகள் பெருகிட்டு. அப்படி வியாதிகளும் பெருகுது, ஆஸ்பத்திரிகளும் பெருகி போச்சு. கண்ட மருந்துக்கள் வந்துட்டு மக்களுக்கு வியாதிகள் ஏராளம் பெருகி போயிருக்கிறது. இதையெல்லாம் சுகமாக்குவதற்கு இந்த இயேசு இருக்கிறார். அவரால் சுகமாக்க முடியும். அவர் ஒருத்தர் தான் வியாதிகளை சுகமாக்குகிற ஆண்டவர். மற்ற இடங்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா கூட கொஞ்சம் வியாதி வந்துடும், கூட கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனை வந்துடும். இந்த வாரம் ஒரு சாட்சி சொன்னேன், போன வாரமும் சொன்னேன். ஒரு ஆளுக்கு மனநோய் அவருக்கு வந்து சாகணும்னு அவர் நினச்சி, அவர் போகாத கோயில்கள் இல்லை. அவர் மந்திரித்து மந்திரம் செய்வினைகள் இதெல்லாம் இடங்களுக்கும் போயும் அவருக்கு சுகமாகலை. அவர் கடைசியில் சாகணும் அப்படிங்கிற நிலைக்கு வந்துட்டார். கட்டில் இருந்தெல்லாம் கீழே விழுந்துட்டார். அப்படிப்பட்ட நிலைக்கு வந்த அவரை இயேசு கிறிஸ்துவினுடைய ஒளி அவரை சந்தித்து அவரை சுகமாக்கி அவரை இன்றைக்கும் ஆசீர்வாதமாக வைத்திருக்கு. அவர் என்ன சொன்னார்னா, எத்தனை இடத்துக்கோ போனேன், மனநிலைமையில் பாதிக்கப்பட்ட எனக்கு சைக்காலஜி மூலமாக மனோ தத்துவ நிபுணர்கள் அவங்கள சந்தித்தேன். அவன் கேட்ட கேள்விகள், அவன் சொன்ன காரியங்கள்லாம் எனக்கு கூட கொஞ்சம் குழப்பம் வந்துட்டு. இப்படி தான் வியாதியஸ்தர்களை மக்கள் ட்ரீட் பண்ணுறாங்க. ஆனால் ஆண்டவர் உன்னை சுகமாக்க வல்லமையுடையவர். உன் வியாதிகள் எல்லாத்தையும் சுகமாக்க அவர் உன் மேலே இன்றைக்கி இரக்கமுடையவராக இருக்கிறார். இன்றைக்கி உன் மேலே இரக்கமுடையவராக இருக்கிறார். வீடுகளிலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பீர்களே, ஆனால் டிவி மூலமாக யூடியூப் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற உன் வியாதியை சுகமாக்க ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறார். அவர் இக்கட்டான நிலையில் உனக்கு நார்மலை விட பயங்கரமான நிலைமைக்குள்ளே இருக்கிறார். உன்னை யோசித்து பார்க்கும்போது உனக்கு எப்பவும் ஒரு வேதனை, மனக்கவலைகள் உன் வாழ்க்கையை சந்தித்து பல விதத்தில் உன்னை வேதனைப்படுத்துகிறது. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை சுகமாக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆகினால் உன் வாழ்க்கையில் உனக்கு திரளான ஜனங்களை கண்டு வியாதி உள்ள மக்களை சுகமாக்கத்தான் இயேசு மனதுருக்கமுடையவர். இன்றைக்கு உன் வியாதியை சுகமாக்க உன் மேலே இரக்கம் மனதுருக்கம் வைத்து உன்னை அப்படியே விட்டுவிட அவர் வரவில்லை, உன்னை சுகமாக்குவார் என்பதை பார்க்கிறோம். அவரை தேடின பாடுகள் வேதனை உள்ள மனிதர்கள் மேலே ஆண்டவர் மனதுருக்கமுடையவராக இருந்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கலாம். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்கள் அவரோட கூட போனார்கள். அவரோடு கூட திரளான ஜனங்களும் சீஷர்களும் போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது
மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ண கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள். கைம்பெண், அவள் ஒரு விதவையாய் இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளோட கூட வந்தார்கள். வெகு ஜனங்கள் ஊரார் அவளோடு கூட இருந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர் வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்தான். பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். ஒரு அம்மா, அவள் ஒரே மகன், கணவனும் மரித்து போய்விட்டான். இப்போ இந்த வாலிபன் மகனும் திடீரென்று மரித்து போய்விட்டான். அந்த அம்மா அவ்வளவு வேதனையோட கண்ணீரோட அந்த மரித்த சரீரத்தை அடக்கம் பண்ண ஊருக்கு வெளியே வந்து விட்டார்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அடக்கம் பண்ணிடுவாங்க. ஆனால் இயேசு அந்த ஊரின் வாசலுக்கு பக்கத்தில் வந்து விட்டார். இந்த மரித்த பிரேதம் கொண்டு போகிறத பார்க்குறார். அதே சமயத்தில் கைம்பெண் விதவை தன் மகனை இழந்து அழுது கொண்டிருக்கிறார். மற்ற ஊராரெலாம் சுற்றிலும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த பெண்ணை பார்த்தா தெரியுது, இதான் அம்மா. தாய் அழுகிறதுக்கும் மற்றவங்க அழுகிறதுக்கும் வித்தியாசம். தனக்கு இருந்த ஒரே நம்பிக்கை போய்விட்டது. அப்படி அழுது கொண்டிருக்கும்போது இயேசு அதை பார்த்து மனதுருகினார். சில ஆட்கள் சிலர் அழுதுகிட்டு இருக்கும்போது சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இயேசு மற்றவங்க அழும்போது அவரும் அழுதுருக்கிறார், கண்ணீர் விட்டார். இயேசு மனதுருக்கம் உடையவர். இந்த ஆண்டவர் மனதுருக்கம் உடையவர். உன் வேதனை, உன் நிலைமையை அறிந்து உன்னை பார்த்து உனக்கு எதெல்லாம் உன் வாழ்க்கையில் செத்து இருக்குதோ அதெல்லாம் உயிர்ப்பிக்க வல்லமை உடையவர். உன் மேலே பரிதாபம் கொண்டு உன்னை ஆசீர்வதிக்கிற ஒரே கர்த்தர். அவரை நீ விசுவாசி, நம்பு. அவர் அந்த தாய்க்கு அன்னைக்கு மனதுருகி உதவி செய்த அதே கர்த்தர் உனக்கு உதவி செய்து அவள் இழந்து போனதை மறுபடியும் அவளுக்கு திரும்ப கொடுத்து அவளை ஆறுதல் படுத்தின அதே கர்த்தர் இன்னைக்கும் உனக்கு மனதுருக்கத்தினால், நீ செய்த ஏதோ நன்மையினால் அல்ல, நீ ஏதோ ஒரு நல்ல குடும்பத்தில் இருக்கிறதுனால அல்ல, நீ ஏதோ காணிக்க கொடுத்தனால அல்ல, இயேசு உண்மையாகவே மனதுருகி உனக்கு இருக்கிறதெல்லாம் போய்விட்டாலும் உன்னை உயிர்ப்பிக்க அவரால் முடியும். அவரால் முடியாது ஒன்றுமே இல்லை. அவர் உன் மேலே மனதுருகி உன்னை தொடுகிறார். மார்க் 10:21 வாசிப்போம். மார்க் 10:21. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. ஒரு மனுஷன் நித்திய ஜீவனை தேடுகிறான், ஆண்டவரை தேடுகிறான், ஆண்டவரிடத்தில் வருகிறான். ஆண்டவரே எனக்கு நித்திய ஜீவன் வேணும் அப்படின்னு தேடி கேட்கிறவனுக்கு ஆண்டவர் அன்பு கூர்ந்து அவனுக்கு பதில் சொல்லுகிறார். ஆண்டவர் அன்பு கூறுகிறார். அவரை தேடுகிறவர். இன்றைக்கு நீங்கள் தேடி வந்திருக்கிறீங்க. ஆங்காங்கே ஒவ்வொரு இடத்திலிருந்து இந்த ஆண்டவரை தேடுகிறீர்கள். தேடுகிற உங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க வல்லமை உடையவர். உன் தேவைகளை சந்திப்பார். தேடுகிற உன்னை
நிச்சயம் ஆசீர்வதிப்பார். தேடுங்கள், கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். நிச்சயமாக ஆண்டவர் தேடுகிறவர்கள் கண்டடையத்தக்கதாக உங்களுக்கு உதவி செய்வார். இந்த ஆண்டவர் தேடுகிற பிள்ளைகளை கைவிட மாட்டார். நீ எதையெல்லாமோ தேடுகிறாய், பணம் வருமானம் தேடுகிறாய், பல விதத்தில் எதையெல்லாமோ தேடி தேடி போகிறாய். உனக்கு தேவை ஆண்டவர். அவரை தேடு. முதலாவது அவரை தேடு, அவருடைய நீதியை தேடு. அப்போ எல்லாமே உனக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவர் நிச்சயம் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் மனதுருகிறார், அன்பு கூறுகிறார், உன் மேலே அன்பு வைத்திருக்கிறார். இன்றைக்கு நீ யாராக இருந்தாலும் சரி, வேதத்தில் சொல்லி இருக்குது, அவர் தெரிந்து கொண்டவர்கள் மேலே முடிவு வரையும் தான் அன்பு வைத்தார். சிலருடைய அன்பெல்லாம் பாதியில் போயிடும். ஆனால் ஆண்டவருடைய அன்பு உனக்கு முடிவு வரையும் தான் இருக்கும். அவரை தேடுகிறவர்கள் மேலே ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். உன் மேலே அன்பு வைத்து இன்னைக்கு அற்புத சுகம் கொடுப்பார். மார்க் 6:34, பசி உள்ள மக்கள் மேலே பரிதாபம் கொண்ட ஒரு ஆண்டவர். பரிதாபம், மனதுருக்கம். இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகிய அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார் என்று பார்க்கிறோம். அடுத்த வசனம் வாசிங்கள். வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீஷர் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், வெகு நேரம் ஆயிற்று, புசிக்கிறதுக்கு இவர்களிடத்தில் ஒன்றுமில்லை. புசிக்கிறதுக்கு இவர்களிடத்தில் ஒன்றுமில்லை. ஆகையால் இவர்களை சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கு போய் தங்களுக்கு அப்பங்களை வாங்கி கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும். இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொன்னார்கள். பல நேரம், மணி நேரங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த மக்கள், வனாந்தரமான ஒரு இடம், அவங்களால பசியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு எதையாவது ஆகாரம் கொடுக்கணும். சீஷரிடத்தில் சொன்னால் அவங்கள அனுப்பிடுங்க, பசியோடையே அவங்க போகட்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், அவங்கள பசியோடு அனுப்பக்கூடாது, ஆகாரம் கொடுத்து அனுப்பணும்னு பரிதாபம் கொண்டார். ஆண்டவர் மனதுருக்கம் கொண்டார். ஆண்டவர் உன் தேவைகளை சந்திக்க இன்னைக்கு வல்லமை உடையவராயிருக்கிறார். இந்த இயேசு உன் வியாதிகளை சுகமாக்குவார், உன் பாவங்களை மன்னிப்பார், உன் மேலே மனதுருகி உனக்கு உதவி செய்வார். ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஐயா, இந்த இயேசு கிறிஸ்துவை என் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறேன். அவர் என் பாவங்களை மன்னிக்க என்னை தேடி வந்தார். எப்பேற்பட்ட பாவம் செய்தவங்களையும் அவர் மன்னிக்க வல்லமை உடையவர் என்று கேள்விப்பட்டேன். எனக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து என் உள்ளத்தில் இயேசு வரணும். எங்கேருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் உனக்கு பாவ மன்னிப்பு இன்னும் கிடைக்கல, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயம் உனக்கு இல்லை. இந்த இயேசு பாவ மன்னிப்புக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தை சிலுவையில் சிந்தி உன் பாவங்களை மன்னித்திருக்கிறார். அதை நீ விசுவாசிக்கணும், அவரை ஏற்றுக்கொள்ளணும். அவ்வளவுதான். உன் வாழ்க்கையில் இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டு என் பாவம் மன்னிக்கப்படணும் ஐயா, எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் எங்கே இருந்தாலும் கைகளை உயர்த்தி காண்பிக்கும்படி உங்களை அன்பாக கேட்குறேன். சீக்கிரமாக எங்கே இருந்தாலும் கைகளை உயர்த்தி காண்பீங்க. இந்த இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்கிறேன், என் இருதயத்தில் அவர் வரணும், என் பாவங்களை மன்னிக்கணும் சொல்கிறவங்க வேறு யார் இருக்கிறீங்க? சீக்கிரம் கை வைத்து காண்பீங்கள். கை வைத்தின நீங்கள் ஒரு நிமிஷம் எழுந்திருக்கும்படி கேட்குறேன். எழுந்து நில்லுங்கள். அங்கே தூர இடத்துல பார்த்து கொண்டிருக்கிறவங்க, வீடுகளில் இருந்து கேட்குறவங்க, இயேசு என் பாவத்தை மன்னிக்கணும்னு சொல்கிறவங்க கைகளை உயர்த்தி காண்பீங்க. சீக்கிரமாக அவரை ஏற்றுக்கொள்கிறவங்க வேறு யார் இருக்கிறீங்க? கை வைத்தினவங்க எழுந்து நில்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு கொடுத்த எண்ணெய் பாட்டிலை எடுத்துக்கொண்டு முன்னால் வரும்படி உங்களை கேட்குறோம். சீக்கிரமாக முன்னால் வாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். முதலாவது பாவங்கள் மன்னிக்கப்பட ஜெபம் பண்ண போகிறோம். ரெண்டாவது வியாதிகளுக்காக ஜெபம் பண்ணுவோம்.
இப்போ வியாதிகளுக்காக ஜெபம்னா நான் முன்னால் கூப்பிடலை. உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் முன்னால் கூப்பிடுறோம். முன்னால் வந்து நில்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட நீங்கள் நான் சொல்லுகிற ஜெபத்தை பின்னால் அறிக்கை பண்ணி அதை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்கள் பாவங்களை மன்னிப்பார். வீடுகள்லேயும் டிவி மூலமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் உங்கள் பாவங்களை ஆண்டவர் மன்னிக்க இப்பொழுது ஆண்டவர் உதவி செய்வார். அற்புதங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். ஒவ்வொரு வாரமும் வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒன்றை கர்த்தர் பார்க்குறார். கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உன் ஜெபத்தை ஆண்டவர் நிச்சயம் கேட்பார். பதில் உண்டு. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நான் சொல்லுகிற ஜெப வார்த்தையை சத்தமாக சொல்லுங்கள். அன்புள்ள இயேசுவே, சத்தமாக சொல்லுங்கள். அன்புள்ள இயேசுவே, என் பாவங்களை எனக்கு மன்னியும். இயேசுவே, எனக்கு இரங்கும். என் மேலே மனதுருக்கமாயிரும். இயேசப்பா, என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்த எல்லா பாவங்களையும் நீ சிலுவையில் சுமந்து விட்டீர். எனக்காக மரித்தீர். எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டீர். உடைய இரத்தம் சிந்தப்பட்டது. ஆனால் 3ஆம் நாளில் உயிரோடு எழும்பின உண்மையுள்ள தெய்வம் நீர். என் ஆண்டவர், என்னுடைய மேய்ப்பர். உம்மை ஏற்றுக்கொள்கிறேன். நான் ரட்சிக்கப்பட, என் பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட அந்த நிச்சயத்தை எனக்கு தாரும். இயேசுவே, என் மேலே இரக்கமாயிரும். என் மேலே இரக்கமாயிரும். என்னை ஆசீர்வதியும். என் வாழ்க்கையில் எனக்கு அற்புதம் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே. ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். இந்த ஜெபம் செய்த நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த பாவங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும், தவறுகள் இருந்தாலும் அதை விட்டுறணும். ஆண்டவருடைய வேதத்தை வாங்கி நீங்கள் வாசிக்கணும். இதில் தான் ஆண்டவர் உங்களோட பேசுகிற நல்ல வார்த்தைகளை வைத்திருக்கிறார். யோவானின் சுவிசேஷத்தை நீங்கள் வாசியுங்கள். பின்பு நீங்கள் ஆலயத்துக்கு வரணும். தொடர்ந்து ஆண்டவரை விட்டு விடாமல் ஆலயத்துக்கு வரணும். இந்த வெள்ளிக்கிழமைகளில் தொடர்ந்து வரலாம். காலையில் 10:30 மணிக்கு பெண்கள் ஆராதனை உண்டு. சனிக்கிழமை மாலையில் ஒரு ஆராதனை இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 5லிருந்து இரவு வரைக்கும் இந்த இடத்துல ஆராதனை நடக்கும். உங்கள் வீட்டு பக்கத்தில் சின்ன குழுக்கள் இருக்கிறது, அங்கே போய் நீங்கள் ஜெபம் பண்ணலாம். இப்படி நீங்கள் தொடர்ந்து ஆண்டவரை பின்பற்ற அவரை விட்டு விடாதீர்கள். வெறும் சுகத்துக்காக மாத்திரம் அவரை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நீங்கள் மரித்தாலும் பிழைத்து அவருடைய ராஜ்யத்துக்கு செல்ல முடியும். ஆகையினால நீங்கள் அதை விசுவாசித்து ஆண்டவருக்குள்ளே நீங்கள் இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்து நிற்போம். வீடுகளில் உள்ளவர்களும் எழுந்து நின்று கைகளில் இந்த எண்ணெய் பாட்டில் எல்லோரும் எடுத்துக்கொள்வோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஆகையினால் விசுவாசித்து நீங்கள் நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களோட கூட இருப்பார். ஆண்டவருடைய கரம் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிக்கும். எல்லோரும் எண்ணெய்க்காக ஜெபம் பண்ணணும். கைகளை உயர்த்தி எண்ணெயை பிடித்து ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு பிறகு எண்ணெய் ஜெபம் பண்ண உடனே நீங்கள் எண்ணெயை எந்த இடத்துல வியாதி இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் பூசி நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஆண்டவருடைய கரம் உங்களோட கூட இருக்கும். நம்ம எல்லோரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆண்டவரே, எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்கள். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவர் மார்க் 6ஆம் அதிகாரத்தில் சீஷர்கள் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணினார்கள். பிசாசுகள் புறப்பட்டு போயிட்டு வியாதிகளெல்லாம் சுகமாயிற்று. இது என்னை ஆசீர்வதித்து கொடும் ஆண்டவரே. சுகமாக்கும் வல்லமையை ஆண்டவரை கொடுத்து நிரப்பும். இதை பூசி ஜெபிக்கிற அத்தனை பேருக்கும் அற்புதம் நடக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உங்கள் நாமம் இதன் மூலமாக மகிமைப்படும். மகிமைப்படட்டும் ஆண்டவரே. எத்தனையோ பேருக்கு இந்த சுகத்தை கொடுத்துருக்கிறீர். இன்றைக்கும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உம்முடைய நாமம் வல்லமையாக இறங்கி வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதங்கள் ஆங்காங்கே நடக்கட்டும். இந்த இடத்தில் தானே எல்லா வியாதிகளும் மாறி போகட்டும். அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே. ஆமென். இப்பொழுது எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்கள்.
எந்த இடத்துல வியாதி இருக்குதோ அந்த இடத்துல எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்கள். கையில் எண்ணெய் இல்லாட்டாலும் உங்கள் மேலே கைகளை வைத்து எந்த இடத்துல வியாதி இருக்கிறதோ கைகளை வைத்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். எல்லோரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். இந்த நேரத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது விசுவாசம் இருக்கணும். அதை எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்குறார் என்று அப்படியே நீங்கள் விசுவாசிங்க. அப்படியே விடுதலை உண்டாகும். ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறாருன்னு நம்புங்கள். அதுக்கு பிறகு நீங்கள் சாட்சி சொல்ல மறக்காதிருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம், ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்கள்னு சொன்னீர். எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுகிறோம். விசுவாசிக்கிற ஆண்டவரே, இப்பொழுதே அந்த அற்புதங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு நடக்கட்டும். தூர இடத்திலிருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறவர்கள், கை கால்கள் வீக்கங்கள், கட்டிகள், பலவிதமான கர்த்தாவே போராட்டங்கள் உள்ளவர்கள், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற வேதனைகள், இந்த வேதனைகள் எல்லாம் மாறட்டும். தலையெல்லாம் பல பாரங்களினால் நிரப்பப்பட்டு ஆண்டவரே தலையில் இருக்கிற பிரச்சனைகள் இவைகளெல்லாம் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே பூரண சுகம் உண்டாகட்டும். உடம்பெல்லாம் பல பல இடங்களிலே பலவிதமான காரியங்கள் இருக்கிறதோ என்று பயந்து போராடி கொண்டிருக்கிற மக்களை இன்றைக்கு ராத்திரியிலே இப்பொழுது தானே விடுதலையாக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நிமிஷத்திலேயே சகல வியாதிகளும் நீங்கி போகட்டும். பல போராட்டங்கள், வியாதிகள், பலவிதமான பிசாசின் கிரியைகள், அசுத்த ஆவியினுடைய தொந்தரவுகள் இவைகள் எல்லாம் வெளியே போகும்படி கட்டளை கொடுக்கிறோம். வயிற்றுக்குள்ளே இருக்கிற செய்வினையின் ஆவிகள், கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறும்படி கட்டளை கொடுக்கிறோம். அசுத்த ஆவிகள் பேசாமல் புறப்பட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தினால் கை கால்கள் வீக்கங்கள், கை கால்கள் நடக்க முடியாமல் இருக்கிறவர்கள், மூட்டு வலிகள், முழங்கால் வலிகள், இடுப்பு வலிகள், ஆண்டவரே ஸ்பைனல் கார்டில் இருக்கிற வேதனைகள், ஆண்டவரே கணுக்கால் இருக்கிற வேதனைகள் அத்தனையும் நீங்கும்படி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். விடுதலை உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதே வல்லமை இறங்கட்டும். கெட்ட சொப்பனங்கள், கெட்ட பிசாசின் காற்றுகளின் ஆவிகள், பலவிதமான கலக்கத்தை உண்டு பண்ணுகிற பிசாசே வெளியே போய் இயேசுவின் நாமத்தினாலே வெளியே போய் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய வல்லமை இந்த இடத்தில் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரம் இறங்கி வருகிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இன்றைக்கு இந்த இடத்துக்குள்ளே வந்திருக்கிறவர்களும் வீட்டில் இருக்கிறவர்களும் தூர இடத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேர் மேலும் உம்முடைய வல்லமை, சுகமாக்கும் வல்லமை, உம்முடைய மனதுருக்கம், உம்முடைய இரக்கம் உம்முடைய பிள்ளைகள் மேலே இறங்கி ஒரு முறை அவர்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீண்ட நாள் வியாதிகள் முற்றிலும் மாறி போகட்டும். இன்றைக்கே அற்புத விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே பார்வையற்ற மக்களுக்கு பார்வை உண்டாகட்டும். செவிட்டு காதுகள் திறக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. செவிட்டு காதுகள் திறக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினால் வாய் பேச முடியாதவர்கள் இயேசுவின் நாமத்தினால் கட்டவிழ்க்கப்பட்டு வாய் பேசுவார்களாக. குழந்தைகளை தொட்டர்களும் குழந்தைகளுக்கு இருக்கிற வியாதிகளை மாற்றும். தலையெல்லாம் நிற்கட்டும். மூளை வளர்ச்சி உண்டாகட்டும். பலவீனப்பட்ட பகுதிகளை தொட்டு பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். மார்பு கட்டிகள் மறையட்டும். ஆண்டவரே, ஆண்டவருடைய நாமத்தினாலே எல்லா விதமான வயிற்றில் உள்ள கட்டிகள் மறையட்டும். கற்ப பையில் இருக்கிற கட்டிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே நுரையீரல் பிரச்சனைகளை மாற்றிவிடும். ஈரல் பிரச்சனைகளை மாற்றும் ஆண்டவரே. குடல் புண்களை சுகமாக்கிவிடும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே குடல் புண்களினாலே, வயிற்று அல்சர்னாலே வியாதி வந்திருக்கிற அத்தனை பேரையும் தொட்டு நீ சுகமாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. கல்லீரல் பிரச்சனைகளை மாற்றும். நல்ல சுகம் உண்டாகட்டும். கல்லீரல் பிரச்சனைகள் முற்றிலும் மாறட்டும் இயேசுவே. இயேசுவின் நாமத்தினாலே வயிற்று பகுதியில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள் ஆண்டவரே, எல்லா பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அற்புத சுகம் உண்டாகட்டும் ஐயா. ஒவ்வொரு கிட்னியில் இருக்கிற கல்கள் வெளியேறட்டும். கிட்னி கல் வெளியேறு. கிட்னி பிரச்சனையினால் வந்த வேதனைகள் வெளியேறட்டும் இயேசு நாமத்தினாலே.
முதுகு தண்டு எலும்புகள் எங்கெங்கெல்லாம் சதைகள் வீங்கி இருக்குதோ அந்த இடத்தையெல்லாம் நீர் தொட்டு சுகமாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எலும்புகள், முறிந்த எலும்புகள் ஒன்று கூடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே எலும்புகள் கூடட்டும் ஆண்டவரே. கை கால்கள் நீட்ட முடியாதவர்கள், மடக்க முடியாதவர்கள், விரல்கள் மடங்கி போயிருக்கிற நீங்கள் இப்பொழுது நீட்டுவீர்களாக. கைகளை தூக்க முடியாதவர்கள் தூக்கி ஆண்டவருடைய நாமம் மைமைப்படுவதாக. கழுத்து நரம்புகளை தொட்டு சுகமாக்கும் ஆண்டவரே, சுகமாவதாக. இயேசுவின் நாமத்தினால் மயக்க வியாதிகளை நீக்கி சுகமாக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. பிசாசின் பிடியில் இருக்கிற மக்களை உம்முடைய நாமத்தினாலே இன்றைக்கு விடுதலையாக்கிவிடும். அசுத்த ஆவியே, இன்றைக்கு வெளியே போய்விடு, திரும்ப உள்ள வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை உண்டாகிறதுக்காக ஸ்தோத்திரம். அசுத்த ஆவிகள் பயந்து புறப்பட்டு ஓடி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். திரும்ப வரக்கூடாது ஆண்டவரே. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சுகமாக்கும். இன்றைக்கு வந்தவர்கள் வேறு எந்த வியாதிகள் இருந்தாலும், தூர இடத்தில் நிற்கிறவர்கள் எந்த வியாதிகளோடு ஜெபமணி கொண்டிருந்தாலும் அவர்களை தொட்டு சுகமாக்கும். ராத்திரி தூக்கம் இல்லாமல் இருக்கிறவர்களை தொட்டு சுகமாக்கும் ஆண்டவரே. நல்ல இளைப்பாறுதலை தரும். மன சமாதானம் இன்றி இருக்கிற மக்களுக்கு சமாதானத்தை தாரும் ஆண்டவரே. வேலையில்லாத பிரச்சனைகளை மாற்றிவிடும் ஆண்டவரே. எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அவைகளை மாற்றி விடுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பல் வேதனைகளை மாற்றி அற்புதங்களை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆன்ஜியோ பண்ணுகிற மக்களுக்கு இருதயத்தில் இருக்கிற பலவீனங்களை நீர் மாற்றி விடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இருதய பலவீனம் மாறுவதாக. மூச்சு திணறல் மாறட்டும் ஆண்டவரே. நுரையீரல் பிரச்சனைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். இதய துடிப்புகள் சீராகட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய கரை இறங்கட்டும் ஆண்டவரே. மூளையில் இருக்கிற கேன்சர் மறையட்டும் ஆண்டவரே. வாயில் இருக்கிற கேன்சர் மறையட்டும். மார்பகத்தில் இருக்கிற கட்டி கேன்சர் மறையட்டும். கர்ப்பப்பையில் இருக்கிற கேன்சர்கள் மறையட்டும். கை கால்களில் இருக்கிற இடத்துல இருக்கிற எல்லா கேன்சர் நோய்களும் இன்றைக்கு மறைந்து போகிறதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேகரை விடுதலையாக்குகிறீர். கர்த்தர் அற்புதம் செய்கிறீர், அடையாளங்களை செய்கிறீர். உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தந்திருக்கிறீர். குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடும். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை வாய்க்க பண்ணி ஆசீர்வதித்தருளும் ஆண்டவர். கடன் தொல்லையில் இருக்கிற மக்களையெல்லாம் விடுதலையாக்கும். ஜெப தேவைகளை சந்தியும். இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவர் சுகமாக்கி இருக்கிறார் என்று விசுவாசிக்கிற விசுவாசம் உண்டாகட்டும். இந்த சுகமெல்லாம் அவரை விசுவாசிக்கும் போது உனக்கு நடக்கும். நீ எதை செய்ய முடியலையோ அதை செய்து ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்திருக்கார் நம்பி நீ ஆண்டவருக்கு சாட்சி சொல். நல்ல கை உயர்த்தி, நல்ல கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உம்முடைய மனதுருக்கம் எங்களை தொட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்களை விடுதலையாக்கினதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு அற்புதம் நடந்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஏற்கனவே எங்களை தொட்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அற்புதமாய் காரியங்களை செய்திருக்கிறீர், அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமேன் சொல்லுவோம். ஆமேன், ஆமேன். கைகளை உயர்த்தி நல்ல கர்த்தரை துதிப்போம். நல்ல ஆண்டவருக்கு விடுதலை வந்திருக்குது. நீங்கள் எதை செய்ய முடியலையோ அதை செய்து பாருங்கள். எந்த இடத்துல வியாதி இருந்தோ அதை சோதித்து பாருங்கள். அது நீங்கி போயிருக்கும், மனக்கலக்கமெல்லாம் போயிருக்கும். நீங்கள் சாட்சி சொல்ல வாங்க, சீக்கிரமாக சாட்சி சொல்லணும். ஊழியர்கள் முதல்ல சாட்சிக்காக அவங்கள கூப்பிடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சீக்கிரமாக சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். ஆண்டவரே ஸ்தோத்திரமையா. 3 நாளாக ஒரே வலியாக இருந்தது. இந்த சைடு மூச்சு கூட விட முடியாது இருந்தது. ஆண்டவர் இங்கே காலையிலேருந்தே வந்து இந்த ஜவுத்திலேயே உக்காந்து ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுத்தாரு. ஆண்டவருக்கு கொடான கொடி கைகளை தட்டி கத்துற துதிப்போம். மூச்சு விட முடியாமல் நீர் போவாது நெஞ்சு வலி 3 நாள் அவஸ்தைப்பட்டேன். இந்த பெரியார் ஆஸ்பத்திரிக்கிட்டேன்னு போய் பொண்ணு அட்மிட் பண்ணணும் நாங்கள். ஆனால் ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் அந்த நேரத்தில், இவ்வளோ நாள் அவன் உன்னை தூக்கி விட்டனே, இது செய்ய மாட்டேன் நான். அந்த நிமிஷமே அந்த ஆஸ்பத்திரி எல்லாம் எழுதிலாம் கொடுத்துட்டாங்க. உடனே நான் எழுந்து வெளியே ஓடி வந்துட்டேன். அப்பா இவ்வளோலாம் எனக்கு செய்தார். ஆண்டவர் செய்ததுக்காக கை தட்டி கத்துற துதிப்போம். அடுத்த சாட்சி சொல்லுங்க சீக்கிரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் வந்து எனக்கு இந்த தலையில் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது, ஃபிட்ஸ் வந்துகிட்டே இருந்தது. அதுக்காக நாங்கள் டாக்டர்கிட்ட போயிருந்தோம். அதை ஸ்கேன் பண்ணி பார்த்ததில்
சில பிரச்சனைகள் இருக்குது, சின்ன சின்ன பிரச்சனை தான், சரி பண்ணிடலான்னு சொல்லி மெடிசன் கொடுத்தாங்க. ஆனால் வந்து இந்த லெஃப்ட் சைடில் இந்த கண்ணிலேருந்து பெருமூளைக்கு போகிற அந்த ஒரு நரம்பு மட்டும் ரொம்ப பெயின் இருந்துக்கிட்டே இருந்தது. ஜெபனையை வச்சு ஜெபிச்சோம், அந்த வலி குறைஞ்சது. 3ஆம் தேதி நைட்டு சுத்தமாக தூக்கம் வரல. அதனால் என் வீட்டுக்காரரை கூப்பிட்டுட்டு நைட்டு ஜபத்துக்கு நான் இங்கே வந்திருந்தேன். ஆராதனை பண்ண அந்த வலி சுத்தமாக காணாமல் போயிடுச்சு. கர்த்தரோட நாமம் மகிமைப்படட்டும். என் வீட்டுக்காரோட காலில் வந்து ஸ்கின் அலர்ஜி மாதிரி வந்துட்டு இருந்தது. இந்த ஜபனை தடவும் போது அந்த ஸ்கின் அலர்ஜி இல்லாமல் கர்த்தர் மகிமைப்படட்டும். சாட்சி சொல்ல வாங்க சீக்கிரமாக, சாட்சி சொல்ல வாங்க சீக்கிரம். 20 நாளாக ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தது. ஏசப்பா நான் சாட்சி சொல்கிறேன், எனக்கு சுகர் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு டெஸ்ட் பண்ண சுகர் எதுவுமே இல்லை. இப்போ வரும்போது நடக்க முடியாமல் வந்து ஜப என்னை தேய்ச்சோன்னு என் கால் வலி எல்லாமே போயிட்டு நடக்க முடியாமல் வந்து அவங்கள ஆண்டவர் சுகமாக்கினார். கைகளை தட்டி கத்திர தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவருக்கு சோத்திரம். போன மாதம் வந்து கால் ரொம்ப வலியாக இருந்துச்சு. 2-3 மாதமாக தாங்க முடியாத வலியாக இருந்தது. நான் மாதம் இங்கே வர ஜபத்துக்கு, இருந்தாலும் இந்த ஜபத்துக்கு போன மாதம்தான் வந்தேன். வந்து இந்த கால் வலிக்கு ஜபம் எண்ணெய் வாங்கி தேய்ச்சேன். என் கால் வலியே சுத்தமாக இல்லாத ஆயிடுச்சு. கால் வலி எப்படி இருக்குதுன்னே தெரியல. கால் எப்பயும் போல் நல்லா இருக்குது. ஆண்டவருக்கு கூடான கோடி நன்றி. கைகளை தட்டி கத்திர துதிப்போம். ஆண்டவர் அப்படி அற்புதம் செய்ததுக்காக தோத்திரம். வேறு எந்த சாட்சிகள் போன வாரத்தில் அற்புதம் நடந்திருந்தாலும் வந்து சாட்சி சொல்லும்படி அன்பாக கேட்கிறோம். தொடர்ந்து ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து அநேகர் ஜப விண்ணப்பங்கள் எழுதி கொடுத்துக்கிறார்கள். இந்த ஜப விண்ணப்பத்துக்கெல்லாம் ஆண்டவர் பதிலை கொடுக்கும்படி சரிங்க பஸ் பிரேசிங். நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆனந்தன் மணிகண்டன் பல் ஆப்ரேஷன் சுகம் கிடைக்க, பல்வழிலாம் நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோம். சத்யராஜ் மூலையிலே ஆப்ரேஷன் செய்து உள்ளார்கள், சுகம் கிடைக்க. வெங்கடேஷ் ரட்சிக்கப்பட வேண்டும். பேங்க் எக்ஸாம் சோமமதி எழுதியிருக்கிறார்கள், நல்ல முறையில் எழுத. ராஜா சார்லஸ் டேனியல் திருமண தடையெல்லாம் நீங்கள். பாக்கியலட்சுமி நல்ல முறையில் வீடு கட்டி முடிக்க. மேரி மேனிகா ஸ்பென் காற்று ஆப்ரேஷன் நல்ல முறையில் நடக்க. சந்திரன் ஹேன்ஜியோ பண்ணியிருக்கிறார்கள், சுகம் கிடைக்க. மகேஸ்வரி தைராய்டு சுகம் கிடைக்க. சுதா நல்ல வீடு அமைக்க. அந்தோணிராஜ் ரட்சிக்கப்படணும். டெல்லி கிட்னி முட்டுவலி சுகமாகணும். தனசேகர் நுரையீரல் பிரச்சனைகள் சரியாகணும். அனிதா அம்மை வியாதி சுகம் கிடைக்கணும். நிர்மலா முடக்குவாதம் சுகமாகணும். மனோஜ் ஆதிலட்சுமி திருமண தடை மாறணும். 10th +2 எக்ஸாம் பாஸ் ஆகணும். வேலையில் உள்ள பிரச்சனைலாம் மாறணும். செல்வம் கால்வலி சுகமாகணும். ராஜி கால்வலி சுகமாகணும். மேரி கடன் பிரச்சனை மாறணும். ஸ்டெல்லா பிரிந்த குடும்பம் ஒன்று சேரணும். சாமுவேல் சுகமாகணும், நல்ல சுகம் கிடைக்கணும். அஜித்குமார் நல்ல வேலை கிடைக்கணும். நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணணும். கோதண்டராமன் திருமண தடையெல்லாம் மாறணும். டில்லி பாபு திருமண தடைகள் மாறணும். சர்மிளா குழந்தை பாக்கியம் கிடைக்கணும். வினோதி லட்சுமி கடன் பிரச்சனை மாறணும். வினோதி லட்சுமி கடன் பிரச்சனை கேன்சர் சுகமாகணும். கோவிந்தன் பாரதி விபத்து ஏற்பட்டு கோமாவில் உள்ளார், சுகம் கிடைக்க. சுகுணா வீடு கிடைக்க. நரேன் கார்த்திக் வேலை கிடைக்க. சந்தோஷ் ஜுரம் பூர்ண சுகம் அடைய. காயத்ரி குழந்தை பாக்கியம் கிடைக்க. ராஜசேகர் கோமாவில் உள்ளார், சுகம் கிடைக்க. பிரிஸ்கில்லா பயத்தினாவி நீங்க. பிரபு சுகர் பிபி சுகமாக. அமுதா மூட்டு வலி சுகமாக. சிவரஞ்சனி கேன்சர் சுகமாக. ஜெயமூர்த்தி கிட்னி பிரச்சனை மாற. சாய்கிரண் திருமணத்தரை நீங்க. அழகேஸ்வரி மூட்டு வலி சுகமாக. கடன் பிரச்சனை மாற. லட்சுமி கால்வலி சுகமாக. தனுஷ்ராய் தவறான பழக்கத்திலிருந்து விடுதலை பெற. ஜான் பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்பட. எழில் இருதய அமைப்பு சுகமாக. ஐஸ்வர்யா 5 மாத கர்ப்பமாக உள்ளார், குறைந்த வளர்ச்சி அடைய. திவ்யா திலகவதி உதிரப்போக்கு சுகமாக. ரம்யா முதுகுவலி சுகமாக. பாத்திமா குடும்ப பிரச்சனைகள் கடன் மாற. ஜானகி கோவிந்தம்மாள் வேலை கிடைக்க. வரவேண்டிய பணம் வர. சுஜாதா வரவேண்டிய பணம் வர. பவித்ரன் ஃபிக்ஸ் வராமல் இருக்க, சுகம் கிடைக்க. எஸ்தர் தைராய்டு பிரச்சனை மாற. வெங்கடேஷ் இரத்த குழாயில் அமைப்பு சுகமாக. ஆனந்த் கால்வலி சுகமாக. ராணி வீடுகள் கட்டி முடிக்க. கடன் பிரச்சனைலாம் மாற. பாரதி கணவர் குடி பழக்கத்திலிருந்து விடுதலையாக. பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட. நீலா கடன் பிரச்சனை மாற. மூர்த்தி பக்கவாதம் சுகமாக. ஆனந்த் ஜுரம் சுகமாக. உடம்பொழிலாம் மாற. கிதியோன் வேலை கிடைக்க. பிரியதர்ஷினி கண்கையில் உள்ளதான பிரச்சனைகள் மாற, சுகம் கிடைக்க. சாம்லி ஜுரம் சுகம் கிடைக்க. பிரியதர்ஷினி கண்களில் உள்ளதான பிரச்சனை மாற. கொண்டம்மாள் காது வலி சுகமாக.
நரம்பு பிரச்சனை மாற நம்ம எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே ஜெப விண்ணப்பங்களை எழுதி கொடுத்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீங்கள் ஒரு அற்புதத்தை செய்யும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நாங்கள் கேட்டதான சத்தியத்தின்படி, வார்த்தையின்படி அப்பா நீங்கள் வியாதி உள்ளவர்களை பார்த்து மனதுருகினீரப்பா, நமக்கு ஸ்தோத்திரம். பிசாசின் கட்டுகளிலே உள்ளவர்களை பார்த்து ஆண்டவரே மனதுருகினீர். பசியாக இருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவரே மனதுருகினீர். ஆண்டவரே இது அற்புதம் செய்தீர். வியாதியை சுகமாக்கினீர். ஆண்டவரே பலவிதமான பிசாசு கட்டுகளிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கினீர் அப்பா. இந்த நாளில் பலவிதமான பிரச்சனைகள் கூட, பலவிதமான பலவீனத்தோடு கூட, ஆறுதல் இல்லாமல், சமாதானம் இல்லாமல், கடன் பிரச்சனைகள் கூட, பலவிதமான நெருக்கத்தோடு கூட இன்றைக்கு கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீங்கள் ஒரு அற்புதத்தை செய்யும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே மனதுருகிற தெய்வம், அற்புதம் செய்கிறவர், பிரச்சனைகளை மாற்றுகிறவர். இன்றைக்கு பிரச்சனை கூட வந்திருக்கிறவர்களுக்கு இந்த ஜெப விண்ணப்பங்கள் எழுதி கொடுத்த ஒவ்வொருவருக்கும் திருமண தடையெல்லாம் மாறணும், வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும், கேன்சர் வியாதிகள்லாம் சுகமாகணும், பிரிந்த குடும்பங்கள்லாம் ஒன்று சேரணுமப்பா. இந்த எண்ணெய் விசுவாசத்தோடு கூட அப்ளை பண்ணியிருக்கிறார்கள், பூசி இருக்கிறார்கள். ஒரு அற்புதத்தை ஆண்டவரே நீங்கள் செய்யும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை செய்கிறவர். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் வாழ்க்கையில் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த காரியங்களிலே ஒரு அற்புதத்தை ஆண்டவர் நீங்கள் செய்யும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கைகளை உயர்த்தி இன்று இரவு இருக்கிறதான ஆல்நெட் பெயருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. தொடர்ந்து உங்களுடைய சமூகத்தில் இதே இடத்துல நாங்கள் அமர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்க, இரவு முழுவதும் ஜெபம் பண்ண நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. இயேசுவே நீ இரவெல்லாம் ஜெபித்தீரே, அதிகாலையில் ஜெபம் பண்ணீரே, வனாந்திரமான இடத்துல போய் ஜெபம் பண்ணினீரேப்பா. இந்த இரவு முழுவதும் நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே காத்திருந்து தேசத்துக்காக, சபைகளுக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபம் பண்ணுவதற்கு ஆண்டவர் நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. தொடர்ந்து முழு இரவு ஜெபம் இருக்கிறது. இதே இடத்துல நீங்கள் அமர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருங்கள். கரெக்டாக 9 மணிக்கு இந்த முழு இரவு ஜெபம் ஆரம்பிக்கப்படும். தொடர்ந்து நீங்கள் ஜெபத்தோடு கூட இந்த இடத்துல நீங்கள் அமர்ந்திருக்கும்படி, தனித்து நீங்கள் ஜெபம் பண்ணும்படி, வேதத்தை வாசிக்கும்படி நான் கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.